வெல்கம் டு எஸ்என் பீரங்கோலி கிரியேஷன்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருப்பது மஷ்ரூம் பிரியாணி. அது செய்வதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு துளி சோம்பு போட்டுக்கிறோம், 2 பச்சை மிளகாய், துளி புதினா, கொத்தமல்லி துளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் போட்டு மையை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். நெய் இப்போ சூடாகிடுத்து. இந்த பட்டை கிராம்பு மசாலா அதை போட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுத்து. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக வதக்கிக்கலாம். அது லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தான் நல்லா வதக்கும். இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கப்பு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெந்நீரில் விட்டு க்ளீன் பண்ண மஷ்ரூம் 1 கப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 3 கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன் பிரியாணி செய்ய. அதனால் 3 ஸ்பூன் நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த பிரியாணி மசாலா இல்லைன்னா நம்ம இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் சில்லி தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். துளி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம துளி உப்பு போட்டிருக்கோம், அதனால் துளி உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுது. இப்போது 3 கப்பு அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்புக்கு 1/2 கப்பு வாட்டர் அளவு. அப்போ தான் கரெக்டான ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கும். பாசுமதி ரைஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசியை கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்யலாம். நான் இன்றைக்கி பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இன்றைக்கி நான் தேங்காய் பால் 1/2 கப்பு இதில் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் ஆப்ஷன் தாங்க, நீங்கள் இது இல்லைன்னா கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு தடவை கலந்து விட்டுக்குவோம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணலாம். 1 கப்புக்கு 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணணும். இன்றைக்கி 3 கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 4/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாசனைக்காக இது மேலே கொஞ்சோண்டு புதினா தலையை தூவிட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஸ்டீமெல்லாம் போயிடுத்து. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துப்போம். கம்மங்கிற சூடான ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி ரெடியாக எடுத்து இதே மேலே பொடி பொடியாக நறுக்கின மல்லித்தலை தூவிட்டு கலந்து விட்டுண்டு நம்ம இப்போ அதை சர்வ் பண்ணிக்கலாம். இதை இன்றைக்கி நான் இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு சைடிஷாக தயிர் பச்சடியும் புதினா சட்னியும் எடுத்துருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.